ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபோர்த் சம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.6. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபோர்த் சம், which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 divided by x cube plus 8 to get 3 divided by x square minus 2x plus 4. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்காங்க? சப்ராக்டட் ஃப்ரம் இந்த டேர்ம்ல இருந்து ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த டேர்ம்ல இருந்து ஒரு டேர்மை மைனஸ் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்குமா? 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 கிடைக்குமா? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ யூஸ்வலாக இப்போ ஒரு டேர்ம் இருக்குதுன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை என்னெல்லாம் பண்ணுவாங்க? பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு பண்ணுவாங்களா? நான் இதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், இதை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இதை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது ஆன்சர். இது நமக்கு எப்பவுமே கிடைக்கிற ஆன்சர். நம்ம எப்பவும் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த ஆன்சர். பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சதுல? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். P of x minus Q of x equal to 3 divided by x square minus 2x plus 4. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? கொஸ்டினில் கொடுத்துருக்க P of x x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus x minus q அந்த பக்கம் கொண்டு போனால் plus அந்த டைம் இந்த பக்கம் x cube x square minus 2x plus 4. okay, equal to q of x. இந்த டைம் எப்படி வந்துச்சுன்னு டவுட் வரலாம். இந்த ஃபுல் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடும் இந்த ஃபுல் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொண்டு வந்திருக்கேன். எங்கே சைன் வந்து ப்ளஸ் சிம்பிளில் இருந்திருக்கு, ஸோ மைனஸில் வந்திருக்கு. இங்கே மைனஸ்லேருந்து ரைட் சைட் போகிறனால ப்ளஸ் டேர்மில் இருக்குது. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹியர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்? யூஸ்வலாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் பாலினாமியல்ஸில் என்ன பார்ப்போம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? ரெண்டுமே சேம் இல்லை. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8ன்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நியர்லி கொஞ்சம் சேம் ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். சேம் ஆக்கிட்டா நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரும் என்ன டேர்மில் இருக்குது? நியூமரேட்டர் என்ன டேர்மில் இருக்குது அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 வரணும், அடிஷன் பண்ணால் ப்ளஸ் 6 வரணும். ஓகே, என்ன டைம் எழுதிக்கலாம்? 4 2s 8 எழுதிக்கலாமா? இங்கே அடிஷன் இருக்குது, ஸோ அடிஷன் சிம்பிள். 4 + 2 தானே 6. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 வருதுல்ல, ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகும்? x + 4 into x + 2 ஆகும். ஓகே, டினாமினேட்டர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பாருங்க, டினாமினேட்டர் என்னது? x cube + 8. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம்? x cube + 2 cube எழுதிக்கலாமா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, a cube plus b cube ஃபார்முலா என்னது? a plus b. இங்கே கியூப் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் a plus b வரும். ஓகே, தென் a ஸ்கொயர் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, a ஈக்குவல் டு எக்ஸும் b ஈக்குவல் டு
8 போட்டுருக்கூடாது, 2ன்னு போடணும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 என்ன எழுதலாம்? a ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபினா 2x ப்ளஸ் பி ஸ்கொயர் 4. ஓகேவா? அப்படியே டினாமினேட்டரில் எழுதிக்கலாமா? சொல்லுங்க. x plus 2 into x square minus 2x plus 4 minus 3 divided by x square minus 2x plus 4. Okay, nearly இப்போ கொஞ்சம் சேம் ஆயிட்டா பார்த்தீங்களா? நியூமரேட்டரில் இங்கே கேன்சல் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிட்டு, அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஓவராலாக இனி எழுதுங்க. q of x மறந்துடக்கூடாது. x plus 4 divided by x square minus 2x plus 4 minus 3 divided by x square minus 2x plus 4. Denominator என்ன வரும்? x square minus 2x plus 4 வரும். Numeratorல x plus 4 minus 3 equal to q of x. ஓகேவா? plus 4 minus 3 இருக்கு, என்ன வரும்? different symbols இருந்துச்சுன்னா plus minus different symbols இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? different symbols இருந்துச்சுன்னா minus பண்ணிட்டு big number big number sign போடணும். Okay, big number sign. 4 minus 3 1, big number sign என்னது? plus. Okay, plus 1 வந்துச்சு. x plus 1 divided by x square minus 2x plus 4 q of x. Therefore நமக்கு q of x என்ன கிடைச்சிருக்கு? q of x is equal to x plus 1 divided by x square minus 2x plus 4. இதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.